ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அந்த பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நமக்கு ரொம்ப வாரங்களாக வந்து பூர்ணிமா மாஸ்டர் வந்து கர்மா பற்றி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது உள்ள சப்டிவிஷனாகவும் நமக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த வகையில் அவங்கள உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். நன்றி கிரிஜா மேம். பிஹெச்எஃப் ஞானத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த சில மாதங்களாக நம்ம இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையோட இந்த கர்மா எப்படி வந்து அமைஞ்சிருக்கு, அதை நாம எப்படி அணுகுறோம், எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத வந்து ஆஹ் ரொம்ப ஃபண்டமெண்டலா ஒரு அடிப்படையில இருந்து நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒரு கடந்த பூர்ணிமா ஒன் செகண்ட். உங்கள் ஹெட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, கட் ஆகுது. எஸ், ஓகே, கிரேட். இப்போ கடந்த ஒரு 3 பகுதிகளா நம்ம வந்து கர்மால இந்த உறவு முறை கர்மா, அதாவது ரிலேஷன்ஷிப் கர்மா அப்படின்னா என்ன, அதுல நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு, ஏன் நம்மளுக்கு சில உறவுகள்லாம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, நம்ம வாழ்க்கை முறை அவங்களோட ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய நிறைவு பகுதி வந்து இன்னைக்கு, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா. இது வந்து ரிலேஷன்ஷிப் கர்மா வந்து டீல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 பாயிண்ட் வந்து நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து இன்னைக்கு கடைசியா இருக்கிற ஒரு 7 பார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். 7 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி. இதனுடைய முற்பகுதி வந்து முன்னாடி இருக்கிற ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா மொத்தமா எப்படி வந்து நம்ம டீல் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு சீரியஸா தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம முதலாவதா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, உம் உங்களோட அமைதிய வந்து அது குலைக்குதுன்னா, அதை விட்டுட்டு விலகி இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விட்டுட்டு போங்க அப்படிங்கறத விட விட்டு விலகி இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா போங்க விட்டுட்டு வந்து வெளியில போறதோ வெளியில வர்றதோ வந்து அவ்வளவு வந்து சுலபம் கிடையாது. அது எல்லா நேரத்திலயும் எல்லாருக்கும் நடக்காது. பொதுவா அது எவ்வளவு காலத்துக்கு வந்து இருக்கணும்னு அமைக்கப்பட்டிருக்கோ, கணிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதுல இருக்கதான் செய்யும். அது அது நம்மளுக்கு என்னென்ன பாடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகுது, அது என்னென்ன விளைவுகளை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகுதுங்கிற அந்த ஒரு கோர்ஸ் முடியிற வரைக்குமே அது வந்து நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கும். சரி, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா விட்டுடுங்க அப்படிங்கறது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? லீவ் இட் இஃப் இட் டிஸ்டர்ப்ஸ் யுவர் பீஸ் அப்படின்றாங்க. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஃபார் த சேக் ஆஃப் ஒரு பிடிப்பு இருக்கணுங்கிறதுக்குன்னே பிடிச்சிட்டு இருப்போம். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விடாப்பிடியா இருப்பேன், இது பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது. அதாவது அந்த உள்ளுக்குள்ள நான் இதெல்லாம் செய்வேன், நான் இதெல்லாம் வந்து பண்ணதான் செய்வேன் அப்படின்னு சொல்றது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பீஸும் போய் அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட இன்னொருத்தரோட பீஸும் வந்து போகும். இது எப்படி அப்படின்னா, நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ல நம்ம அவங்கள வந்து கட்டி போட்டிருப்போம். அந்த ஒரு அட்டாச்மெண்ட்ன்னு சொல்றதா, இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட பைண்ட் பண்ணி இருக்கும். சோ இதனால என்ன ஆகும்? அந்த கர்மா வந்து இன்னும் டைட்டன் ஆகி திருப்பியும் அதே ஆள வந்து திருப்பியும் நம்ம அதே உறவை திருப்பியும் அதே மாடல்ல அடுத்தடுத்த பிறவிகளையும் நம்ம சந்திக்க வேண்டியதா வரும். சோ அது இல்லாம அவங்கள வந்து ஃபார் த சேக் ஆஃப் ஹேவிங் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இல்லாம ஒரு சில உறவு முறை ரொம்ப கடினமா இருக்கு வாழ்க்கையில அப்படின்னா அத அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது. பிரதானமா நம்ம வாழ்க்கையில எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே நம்பணும், எப்பவுமே இது பெட்டர் ஆகும் நம்பிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் எல்லாமே நல்லதா மாறிடும், எல்லாமே நல்லா ஆயிடும்ட்டு நம்பிக்கை ஃபியூச்சர்ல வச்சு அது வந்து அதாவது இருக்கிற அந்த ஒரு பிரசன்ட வந்து நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம். இந்த உறவு இப்படிதான் கசப்பா இருக்குன்னா அது கசப்பா தான் இருக்கு. அந்த கசப்பை அப்படியே பார்க்காம அதுக்கு ஒரு சுகர் கோட்டிங் மாதிரி ஃபியூச்சர்ல வந்து இது நல்லா ஆயிடும், இவங்களோட என்னோட உறவு நல்லா ஆயிடும், இவ்வளோ பார்க்கலாம், இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா இது நல்லா ஆயிடும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குழந்தை பிறந்தா நல்லா ஆயிடும், 2 குழந்தை பிறந்தா நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு எந்தெந்த உறவோ அந்தந்த உறவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம டீகோட் பண்ணிக்கணும்.
அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் வச்சுட்டு, அங்க இருக்கிற பிரசன்ஸ நம்ம மிஸ் பண்றோம். அதன் மூலியமா நம்ம என்ன கத்துக்கணுமோ அதுவும் மிஸ் பண்றோம். இது நான் முன்ன இருக்கிற சில செஷன்ஸ்லயே சொல்லியிருப்பேன். அந்த நம்பிக்கை வந்து எப்பவுமே பிரசன்ஸ்ல வைக்கணும். இப்போ என்ன நடக்குதோ அது நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வச்சோம்னா, ஃபியூச்சர்ல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்கிற அவசியமே இல்ல. இது எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்பிட்டே இருந்து பிரசன்ட்ல என்ன இருக்குங்கிறத நம்ம அந்த இந்த நாள் நல்லா இல்லன்னா, அந்த நல்லா இல்லங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. நாளைக்கு நல்லா ஆயிடும். அடுத்த வாரம் நல்லா ஆயிடும். அப்படிங்கறது தான் நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து ஒரு பார்வை. இதனால இத இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னா, இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குல்ல. ரொம்ப வந்து இந்த டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறது, நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களோட நம்ம வாழறது. இந்த மாதிரி ரொம்ப அப்யூசிவ், பிசிக்கல் அப்யூஸ் இதெல்லாம் வந்து நெறைய இருந்தது. எமோஷனல் அப்யூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாம தான் வந்து மாறணும். அதாவது நாம வந்து எமோஷனலி அட்டாச்டா இருக்கிறதுனால தான் அவங்க அத அப்யூஸ் பண்றாங்க. நம்மளோட வீக்னஸ் என்ன நாம எமோஷனலா இருக்கிறது. ஏன் நம்ம எமோஷனலா இருக்கோம்? நம்ம கிட்ட இன்டெலிஜென்ஸ் இல்ல. சோ அந்த எமோஷன்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாததுனால எமோஷன்ஸ் வந்து நம்மள டேக் ஓவர் பண்ணி நாம அது போகிற போக்குல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அங்க வந்து நாம மாறணும். எமோஷனல் அபியூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கான லெசன். இப்ப சப்போஸ் பிசிக்கல் அபியூஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அத வந்து நம்ம பிடிச்சு வச்சுட்டே இருக்கக்கூடாது. நெறைய நேரம் இந்த கர்மான நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம ஒரு அமைதியான ஒரு மனநிலையில இருக்கும்போது அந்த கர்மா வந்து டிசால்வ் ஆயிடுது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், அந்த சூழ்நிலையால நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளோட உணர்வுகளும் ஆட்கொள்ளப்படாம, நாம அதுல தெளிவா இருந்து, ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து, அந்த அந்த சூழ்நிலைய நம்மளால நேருக்கு நேரா எப்படி இருக்கோ அப்படியே பார்க்க முடிஞ்சு, அத அப்படியே ஏத்துக்கிட்டு, அதுக்கான ஒரு சரியான ஒரு அணுகுமுறைய நாம குடுக்கும்போது, அத ஏத்துக்கும்போது, அந்த அமைதி நிலவுது இல்லையா? அந்த இடத்துல அந்த கர்மா வந்து டிசால்வ் ஆயிடுது. கர்மாவோட எக்ஸ்பெக்டேஷனே இதுதான். அந்த நேச்சுரல் லா ஆஃப் கர்மா வந்து ஏன் இவ்ளோ வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட்டா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, அது வந்து நமக்குள்ள அந்த மாற்றம் வர்றதுக்காக மட்டும் தான். சோ இப்போ நெறைய நேரத்துல வந்து ஒரு காம்ப்ரமைசஸ் இல்லாம, ஒரு பீஸுக்காக நாம வந்து விலகி இருக்கிறது வந்து, அந்த கர்மாவ டிசால்வ் பண்ணும். சோ இது வந்து நம்மளோட அமைதிய குலைக்குதுன்னா, நாம வந்து விலகிடணும், விட்டுடணும். விட்டுடணும்ங்கிறது வந்து விட்டுட்டு வெளிய போறதுங்கிறது கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள அந்த எத புடிச்சிட்டு இருக்கோமோ, அத விட்டு நம்ம விலகி இருந்தா தான், நாம வந்து நம்மளையும் தெளிவா பார்க்க முடியும். அந்த உறவையும் தெளிவா பார்க்க முடியும். ஆ இன்னொன்னு இதுல வந்து உறவு முறைகள் இன்னொரு ஆட்களோட இருக்கே தவிர, அந்த ஆட்கள வந்து நம்ம ஒரு 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 காயின் மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு. கேம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் தான். அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் தான் கேம் அங்க. அந்த ஆப்போனன்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு காயின் மாதிரி தான். நம்ம கூட விளையாடுறதுக்கு அவங்க ஜஸ்ட் ஒரு பிளேயரா இருக்காங்க அவ்வளவுதான். சோ அவங்க மேல பர்சனலா நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சி கொள்றதுனால, இந்த கர்மா வேற இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்குன்னா, இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பர்சனலா காழ்ப்புணர்வு கொண்டு, அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினைக்கிறதுனால, அது ஒரு ஹெக்ஸாகன் ஷேப் எடுக்கலாம். இப்படி இப்படி போய். சோ அப்போ அந்த விளைவுகள் வந்து அதுக்கேத்த மாதிரி மாறி வரும். சோ இது நான் புரியும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து முதலாவதான பாயிண்ட். 2வது வந்து என்னன்னா, ஆ கடந்து போக கத்துக்கணும். இப்ப நம்ம கடந்து செல்லுதல் அப்படின்ட்டு நம்ம ஞான தமிழ்ல வந்து செஷன்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம நெறைய கத்துக்கிட்டு இருந்திருப்போம். இந்த எப்பவுமே வந்து கடந்து போக கத்துக்கணும். ஒரு ஒரு இதுல வந்து ஸ்டிக் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன் எதையுமே ஒண்ணு மாத்தணும். ஒண்ணு வந்து சேஸ் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு வந்து இதோட சேஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு அது வந்து கஷ்டமா இருக்கோ, நம்மள வந்து நிராகரிக்கிறாங்களோ, ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்மிக் செட்டில்மென்ட்டா இருக்கலாம். நம்மள ஒரு நிராகரிக்கிறாங்க, ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா, உடையுது அப்படின்னா, அது ஒரு கார்மிக் செட்டில்மென்ட்டா இருக்கலாம். அத நாம வந்து ஆ நம் நம்மளோட உள்நிலை அந்த இன்னர் ஸ்டெபிலிட்டி இருந்தா தான் நம்ம அத புரிஞ்சுக்க முடியும். அது நம்மளுக்கு வலி குடுக்கும். அது எல்லாமே இருக்கு கரெக்ட். ஆனா அந்த வலிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அதுல ஒரு பாடம் இருக்கு. சோ அதனால ஒரு விஷயத்துல அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி இருக்கக்கூடாது. கடந்து செல்றதுனால நம்மளோட கர்மா வந்து அங்க அந்த அக்கவுண்ட் வந்து குளோஸ் ஆகும். எப்போ ஒரு விஷயம் வந்து
கஷ்டமா இருக்கு, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கோ, அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுல வந்து அவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் பாஸ்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதனாலதான் அது இப்போ இவ்ளோ சேலஞ்சா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு இன்னர் ஸ்டெபிலிட்டி வரும். அப்போ நாம அமைதியா இருந்து அதை எதிர்நோக்கறதுக்கான ஆற்றல் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும். அப்போ அந்த 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 தளத்துல இருந்து இப்படி இப்படி நேரெதிரா இந்த மாதிரி ஒரு தளத்துல இருக்கோம்னா, நம்மளுக்குள்ள அந்த புரிதலும் அமைதியும் நிலவும் போது, நாம கொஞ்சம் அந்த ஹை ஃப்ரீக்வன்சில போவோம். அதாவது அந்த கர்மாங்கிற அந்த அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபீல்டுல இருந்து நாம கொஞ்சம் இப்படி ரைஸ் ஆகும்போது, அதை இன்னும் தெளிவா பார்த்து அந்த அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகறதுக்கு உதவியா இருக்கும். சோ எப்பவுமே எதையுமே வந்து ஒரு பாஸ்ட் இமேஜ் இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு எல்லாருமே மாற்றத்துக்கு உரியவர்கள், உட்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான். ஆஸ் வி எவால்வ், நாம வந்து வளர வளர, விரிய விரிய நம்மளுக்குள்ள இருக்கிற உறவு முறைகளுக்கும் மாறும். அந்த ஒரு பர்சன் வந்து 6 மாசத்துக்கு முன்னாம இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டாங்க. நாமளும் அதே மாதிரிதான். 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்ல. அப்ப நம்மளுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும்போது, அவங்களுக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள் இருக்கதான் செய்யும். சோ அந்த பர்சன் கிட்ட அந்த பழைய இமேஜ் அத அப்படியே அவங்கள ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கிறது, ஒரு லேபிள் வச்சிருக்கிறது வந்து, அது நம்மளுடைய அந்த ஒரு அதே இடத்துல அப்படியே அத வந்து ஒரு ஒரு இந்த கசடு தட்டுறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. அது அப்படியே ஒட்டிக்கிட்டு அது பிசுக்கு. இப்ப பிசுக்கு ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த பிசுக்கு ஏற்படுத்துற விஷயங்கள் தான் இந்த மாதிரி இந்த பாஸ்ட் இமேஜ் அப்படியே இருக்கிறது. அது ஒரு நீரோட்டம் போல அப்படியே நம்ம வாழ்ந்துட்டே அந்த ஃப்ளோல போயிட்டே இருந்தோம்னா, அங்க வந்து அந்த பிசுக்கு ஒட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல. சோ பிசுக்கு ஒட்டுனா என்ன ஆகும்? அங்க வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையினால நம்மளுக்கு அந்த இ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கர்மா வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அதுலேருந்து பிரேக் ஆயி வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த முடிவு வந்து அவ்வளோ வந்து சுமூகமா இருக்காது. சோ அதனால அந்த இந்த உறவு இப்படி ரன் ஆகும். இது எப்படி இருந்தாலும் அதோட அந்த ஒரு டியூ கோர்ஸ் இருக்குல்ல. அது இப்படிலாம் நடக்கணும்னு இருந்தா அப்படிலாம் நடந்துதான் அது இப்படி முடியுங்கிறது இருக்கு. அந்த கால இது குடுக்கறது நாம. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுக்கறது. அந்த பெர்சன் வந்து அப்படி நடந்துக்கிறாங்கன்னா, அது ஏன் நடந்துக்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கடந்து செல்லுதல் வந்து சுலபமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா, இது வந்து நம்ம ஈகோ ஸ்பேஸ்ல இருந்து தான் பண்ணுவோம். எப்பவுமே நம்மளுக்கு வந்து அந்த ஈகோ ஸ்பேஸ் வந்து 24/7 நம்மளுக்கு அப்படி விஜிலன்ட்டாவே இருக்கும் அந்த ஈகோ ஸ்பேஸ். அது நம்ம தியானம் பண்ண பண்ண நாம அந்த ஒரு ஹையர் அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு பெருக பெருக தான் இது இப்படி ஒரு யோசனை வருதுன்னா அது இதுல இருந்து வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இது வந்து ஈகோல இருந்து நம்மளுக்கு இந்த தாட்ஸ் வருது, ஈகோல இருந்து இந்த எமோஷன்ஸ் வருதுங்கிறது புரியும். அப்படி இல்லைன்னா எப்பவுமே நம்ம ஈகோல இருந்து தான் செயல்பட்டுட்டு இருப்போம். சோ அப்படி இருக்கும்போது பிரதானமா நம்ம யோசிக்கிறது வந்து அடுத்தவங்கள மாத்தணும், அவங்க மாறணும். ஏன் அது மாறணும் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு பற்றுதல், அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணும்? அட்டாச்மெண்ட் வந்து லவ்வா? அட்டாச்மெண்ட் வந்து லவ் கிடையாது. எதெல்லாம் அப்ப லவ்? எது எங்க சுதந்திரமா உணர முடியுதோ அங்கதான் அன்பு இருக்கு. எங்க வந்து கட்டுப்பாடுகளும் அந்த ஒரு கண்ட்ரோல் தேவை இருக்கோ, அங்க வந்து அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அது பேர் என்ன அப்படின்னா, அது பேர் வந்து பற்றுதல். என்னுடைய ஒரு இன்செக்யூரிட்டினால நான் புடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிற அந்த அட்டாச்மெண்ட். சோ அட்டாச்மெண்ட் எங்கேருந்து வருது? ஈகோல இருந்து வருது. ஈகோல நம்ம இத பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். சோ அந்த என்ன பண்ணும் அந்த அட்டாச்மெண்ட்? கண்ட்ரோல் வந்து பண்ண நினைக்கும். ஏன் கண்ட்ரோல் பண்ண நினைக்குது? என்னோட இன்செக்யூரிட்டினால. சோ இது என்ன பண்ணும்? நான் எப்படி அந்த ஆள் இருக்கணும்னு நினைக்கிறேனோ, அப்படிதான் நான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எனக்குன்னு நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன்ல. அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கணும். அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற பாக்குற பார்வை என்கிட்ட இருக்காது. எப்படி நடந்துக்கிறாங்களோ அத அப்படியே பார்க்கணுங்கிற ஒரு இது வந்து எனக்கு இருக்காது. இன்ஸ்டெட் நான் எப்படி நினைக்கிறேனோ அவங்க அப்படிதான் நடந்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அங்க வந்து அதனால ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து அங்க வந்து கேரி பண்றது. நான் எதிர்பார்த்த மாதிரி இது இல்ல, இவங்க இல்ல, இந்த உறவு இல்ல அப்படிங்கிறது. இதனால என்ன ஆகும்? அந்த அந்த ஆள் வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏன் மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான யுனிக் பெர்சனாலிட்டி, யுனிக் இண்டிவிஜுவாலிட்டி.
சோ ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நாம இவ்வளோ மாதங்களா பார்த்துட்டு வந்தோம்ல இந்த கார்மிக் ஒரு ப்ராசஸ், அது எல்லாமே ஒவ்வொருத்தர் பின்னாடியும் அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஒரு சோல் ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்கு. அவங்கவுங்க அவங்களுக்கு தகுந்த அவங்கவுங்க எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஷேப்ல அவங்களோட யுனிக் சோல் ரெக்கார்டிங் இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு சுலபமா நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி மாறாது. நம்பர் 1. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கார்மிக் செட்டில்மெண்ட் இருக்கும். அந்த கார்மிக் செட்டில்மெண்ட், அந்த கார்மிக் பேபேக்ஸ், அந்த ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு கற்றுதல் வந்து அங்க நடக்காது. நெசசரி அந்த ஒரு லேர்னிங் வந்து அங்க இருக்காது. அவங்களோட ஓன் கார்மிக் பேபேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான லேர்னிங் கிடைச்சு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. அது வரைக்கும் அவங்க நம்மளுக்காக எல்லாம் மாற மாட்டாங்க. அது எதிர்பார்க்கவும் முடியாது. அது பாசிபிளே கிடையாது. இப்போ ஒரு சிஸ்டமா நினைச்சுக்கலாம். இது இது ஒரு ஆளுன்னு நினைக்கிறதுனால தானே நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கலாம்னு நினைக்கிறோம். இது ஒரு சிஸ்டம். இது வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கோடிங் இருக்கு. அதுன்னு பிஹேவ் பண்றதுக்கு ஒரு செப்பரேட் வே ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. சோ அப்போ நாம தான் அந்த லாங்குவேஜ புரிஞ்சுக்கணும். அந்த காமன் லாங்குவேஜ நாம புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டெட் நான் நான் கட்டளையிடுற மாதிரி கட்டளைனா வெளியில தான் கட்டளையிடணும்னு அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ள நான் வந்து எதிர்பார்க்கிறதும் கட்டளையிடுறது தான். இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் கோடிங்ல அவங்க பிஹேவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அது நடக்கவே நடக்காது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, மாறாததுக்கு காரணம் அவங்க அப்படி இருக்கிறதே நம்மளுக்காக தான். அன்லெஸ் நம்மளுக்குள்ள நெசசரியான தேவையான மாறுதல் நாம வந்து என்ன லேர்ன் பண்ணணும், நம்மளுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், இதெல்லாம் வந்து நடக்காம அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க இப்படி இருக்கிறதுனால ஒரு ஒரு எக்ஸ் வந்து ஒரு ஏ விதத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு லேர்னிங் இருக்கு. நான் அவங்க ஏன் ஏ விதத்துல நடந்துக்கிறாங்க, அவங்க பி விதத்துல தான் நான் எதிர்பார்க்கிறேன்னா, அவங்க ஏ விதத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு லேர்னிங் இருக்கு. அது நடக்காம அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த 3 பிரதானமான காரணங்கள்னால அடுத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். அதுல வந்து அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதனால என்ன ஆகும், நம்மளோட பர்சனல் செல்ஃபோட நம்மளுக்கு இருக்கிற கனெக்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். சோ இந்த டிஸ்டர்ப் ஆறது வந்து என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி அன்னெசரியா ஒரு எமோஷனல் சர்க்கிள்ல நம்மள கொண்டு வந்து ஒரு நெகட்டிவ் பிஹேவியரை தூண்டப்பட்டு அதனால ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து அதுக்கு நாம வந்து ரியாக்ட் பண்ணி இப்படி திருப்பி திருப்பி அந்த கர்ம சுழற்சியில நாம வந்து சுத்திக்கிட்டே இருப்போம். சோ அதனால வந்து இந்த அடுத்தவங்களை வந்து மாத்தணும், டோன்ட் இன்சிஸ்ட் ஆன் சேஞ்சிங் பீப்புள் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். அவங்கவுங்களுக்குன்னு தனி பாதை இருக்கு, தனி ரெக்கார்டிங் இருக்கு. அப்படி அவங்கவுங்க அப்படி இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அப்படி இருக்கிறதே நம்மளுக்காக தான். சோ இவ்வளவு காரணங்கள் இருக்கு. அதனால அடுத்தவங்களை மாத்துறது பத்தி நாம வந்து ஒரு 0.1% கூட நம்ம அதுல யோசிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அது நம்மளோட வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான். சோ அதனால இன்னும் நம்மளுக்கு வந்து கர்மா தான் வந்து ஆட் ஆகுமே தவிர பர்சனல் கர்மாவும் ஆட் ஆகும். ஏன்னா நம்ம லேர்னிங் மிஸ் பண்றோம்ல. பிளஸ் அந்த ரிலேஷன்ஷிப் கர்மாவும் இன்னும் கடினமாகும். திருப்பி திருப்பி இதே ஆளுங்களோட இன்னும் கடினமான ஒரு கட்டுகளோட இருக்கும். அதை அவிழ்க்கிறதுக்கு நாம வந்து திருப்பி அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். சோ இது வந்து 3வது பாயிண்ட். இப்ப 4வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு கம்பேஷனேட் அப்ரோச் வச்சுக்கோங்க. கம்பேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கம்பேஷன்னா முக்கியம்? கம்பேஷன்னா ஆக்சுவலி என்ன? அடுத்தவங்க மேல நாம வந்து ஒரு அவங்க அவங்க இடத்துல இருந்து நாம வந்து புரிஞ்சுக்கிறது, இதுதான் கம்பேஷனா அப்படின்னா, ஓவராலா கம்பேஷன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு லார்ஜர் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை, நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது. நாம நினைக்கிற மாதிரி நம்மளோட உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி, உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கலாம். நாம அமைக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் லைஃப்ல இருக்கு. அது நம்ம வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதா இயங்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஹையர் லா வந்து அத வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. அந்த அந்த ஹையர் லா கவர்ன் பண்ற அந்த ஒரு
பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா? அப்போ அத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறதுனால, நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையுமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். சோ இப்படி நம்ம யோசிக்கும்போது என்னன்னா, அவங்கவங்க அந்தந்த ஷேப்ல இருக்கறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஆ அவங்க எப்படி இருக்காங்களோ நம்ம அப்படியே அத வந்து ஏத்துக்கணும். ஏத்துக்கும்போது என்னன்னா, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? அவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. அவங்களால அப்படிதான் இருக்க முடியுது. அவங்க அப்படிதான் கண்டிஷன் ஆயிருக்காங்க. அவங்களோட லேர்னிங்ஸ் அந்த மாரி தான் நடந்திருக்கு. இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ஒரு பர்ட்டிகுலர் இருப்பு இருக்குல்ல, அந்த இருப்பு வந்து இப்போதைக்கு இப்படிதான் இருக்கறதுக்கு அது அமைய பெற்றிருக்கு. இதுவும் பார்ட் ஆஃப் த லார்ஜர் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். இப்படி புரியும்போது, அந்த ஒரு கம்பேஷன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வந்துரும். நாம ஏதோ புதுசா நான் கம்பேஷனேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா பிராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து ஏன் இது ரொம்ப முக்கியம் கம்பேஷனேட்டா இருக்கிறதுங்கிறது, நம்ம கான்ஸ்டன்ட்டா ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஜட்ஜ் பண்றது, எக்ஸ்பெக்ட் பண்றது, இதனால என்ன ஆகும்னா, அடுத்தவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 மாரி ஒரு த்ரெட்டன்ட் ஃபீலிங் வரும். ஒரு ஒரு எப்பவுமே ஒரு பதட்டமான நிலை இருக்கும். நம்ம எது பண்ணாலும் இவங்க நம்மள ஜட்ஜ் பண்றாங்கன்ற போது, அந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸஸ் 2 பேருக்கு நடுவுல எப்பவுமே இருக்கும். ஒரு உராய்வு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்களால பீஸ்ஃபுல்லாவே இருக்க முடியாது. அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது. சோ எப்போ கம்பேஷன் வந்து அங்க வருதோ, கம்பேஷனோட நாம வந்து இயங்குறோமோ, அந்த ஜட்ஜ்மென்ட் வந்து அங்க டிசால்வ் ஆயிடும். அப்ப நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காத ஆட்களா இருந்தாலும், நம்ம கூட இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்டு, கார்மிக் நாட்ஸ் இதனால தான் இப்படி இருக்கு. ஆனா இந்த ஜட்ஜ்மென்ட்னால என்ன ஆகும்னா, இன்னுமே அது வந்து ஒரு ஆ நார்மலா ஒரு 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 அனல் அங்க இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த அனல்ல இன்னும் வந்து போட்டு கொழுந்து விட்டு எரியறதுக்கு தூபம் போடுற மாதிரி இந்த ஜட்ஜ்மென்ட், அதனால ஒரு 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 ஃபீலிங் வருது இல்லையா? எப்பவுமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஆ ஒரு ஃபீலிங். ஒருத்தவங்களோட இருக்கோம்னா, நம்ம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம்னா, அதுக்கு காரணம் இதெல்லாம் தான். நம்மள ஜட்ஜ் பண்றாங்க. நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. சோ இது 2ம் இருக்கு அப்டின்னா, அவங்களால வந்து கம்பேஷனேட்டா இருக்க முடியாது. சோ எப்போ ஒரு கம்பேஷன் நம்ம கொண்டு வரோமோ, அப்போ அங்க வந்து அந்த ஒரு ஈஸ்னஸ் வருது, ஃபார்ம் ஆகுது. சுலபமா வந்து ஒரு உணர முடியுது. இதனால அந்த கார்மிக் வெயிட்டேஜ் வந்து குறையுது. சோ ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் அத அப்படியே தீர்த்துட்டு போயிரலாம். தேவையில்லாம அத இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி, ஆட் பண்ணி, அத வந்து கூட்டிக்கிட்டே போறதுக்கான வாய்ப்பு வந்து அங்க அ துண்டிக்கப்படுது. சோ, அதனால எப்பவுமே நம்ம ஒரு கம்பேஷனேட் பீயிங்கா இருக்கிறது வந்து நல்லது. அதுக்கு தனி பிராக்டிஸ் வேண்டாம். எல்லாமே வந்து தன் இயக்கத்துல இயங்கிட்டு இருக்கு. அதுல நாம ஒரு துரும்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, நம்மளுக்குள்ள அது வந்து இயல்பாவே வந்து வந்துரும். அதே மாதிரி ஆ ஜட்ஜ் பண்றதுனால, ம் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றோம்ல. எப்படி கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் அப்டின்னா, ஒரு ஜென்யூன் அப்ரிசியேஷன். அ ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் பண்றாங்க. அது நம்மளுக்கு வந்து ஜென்யூனா அது படுது அப்டின்னா, ஒரு ஜென்யூன் அப்ரிசியேஷன் குடுக்கும்போது, அந்த ஒரு ஹெவினஸ் வந்து அப்டி கொஞ்சம் அ தளர்வா இருக்க முடியும். சோ இதெல்லாம் வந்து அந்த அந்த உறவ வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கிற உறவ வந்து எப்படியும் நம்ம இத ஃபேஸ் பண்ணணும். அது ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணணும்? கொஞ்சம் ஈஸியா, சுலபமா ஃபேஸ் பண்ணிட்டு போயிரலாம்ல. அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள். அடுத்த பாயிண்ட் வந்து ம் ஷோ அக்கவுண்டபிலிட்டின்றாங்க. இது என்ன அக்கவுண்டபிலிட்டி? நம்ம யாருக்கு காமிக்கணும் அப்படின்னா, நம்மளோட லைஃப்க்கு. நம்மளோட லைஃப்க்கு நம்ம அக்கவுண்டபிலிட்டி காமிக்கிறதுனால, இந்த உறவு முறையில இருக்கிற கர்மா எப்படி மாறுதல் அடையும்? நம்ம மிஸ்டேக்ஸ நாம வந்து ஃபர்ஸ்ட்டு ஓன் பண்ணணும். இங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன். இங்க வந்து நான் இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. எனக்கு தெரியல பண்ணிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அத நான் வந்து இது என்னுடையது தான். நான் தான் அத மாத்தணும். நான் பண்ணது தான் அ சரியில்ல அப்படின்னு உணர்ற அந்த தருணம் நான் அத வந்து அங்க வந்து எனக்கு அந்த அக்கவுண்டபிலிட்டி வருது. நான் அந்த தவறுதல வந்து அ இதுவா என்னுடைய பொறுப்புல
எடுத்துக்கிறேன். அப்ப பொறுப்புல எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? இந்த இந்த தவறு பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? நம்ம தெரியாம பண்ணிட்டோம். அந்த அந்த தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த கில்ட்ல உழல்றதுனாலயும் சரி, இல்ல நான் பண்ணவே இல்ல, நான் பண்ணது சரிதான் அப்படின்ட்டு அத பூசி முழுகி ஒரு பொய் சொன்னதுக்கு அத மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்ற மாதிரி அப்படி பண்ணாலும் சரி. ஒண்ணு கில்ட், ஒண்ணு இந்த மாதிரி. இப்படி எது பண்ணாலும் சரி, அது இன்னுமே வந்து அந்த ஒரு எந்த இடத்துல இருந்து நம்ம பண்றோமோ, அதை விட இன்னும் நம்மள கீழ தான் வந்து இழுத்துட்டு போகும். இன்னும் டுவர்ட்ஸ் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு தான் நம்ம இழுத்துட்டு போகும். ஆனா எப்போ நான் பண்ணது தப்பு. சரி இது நான் பண்ணியிருக்கேனா? ஓகே. எப்படி பண்ணியிருக்கணும்? வேற மாரி இந்த மாரி பண்ணியிருக்கணுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது என்னோட தப்புன்னு நான் அந்த அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கும்போது, நான் என்னோட ஈகோல இருந்து நான் வெளில வரேன். எப்பவுமே ஈகோ வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்க விடாது. அது நம்மள டிஃபெண்ட் பண்ண தான் சொல்லும். நான் இப்படி அது பண்ணேன். நான் இதனால தானே இப்படி பண்ணேன் அப்படிங்கிறது. உங்களுக்கு நியாயமான காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நியாயமான காரணங்களையும் நீங்க அலசி பாருங்க. அதே சமயம் இத வேற எப்படி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாங்கிறதும் எடுத்து பாருங்க. இப்ப 2 பக்கமும் அலசும்போது நீங்க எங்க இருப்பீங்க? நாம வந்து வெளியில இருப்போம். சோ நாம வெளியில இருந்தா தான், நான் இந்த காரணங்கள்னால நான் இப்படி இப்படி பண்ணேன். இப்படி இப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா வேற எப்படி நடந்திருக்கலாம்? அப்படிங்கிறதும் பார்க்க 2 பக்கமும் என்னால அலச முடியுதுன்னா, நான் நடுவுல இருக்கேன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? ஆ அந்த ஒரு பிளேஸ் ஆஃப் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த அந்த இந்த விஷயம் நடந்த அந்த ஒரு தளத்துல இருந்து நான் ஒரு ஹையர் இதுக்கு வந்து ரைஸ் ஆகுறேன். அப்படி ஆகும்போதும் அந்த கார்மிக் நாட் வந்து லூஸ் ஆகுது. சோ அந்த இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாட் இப்படி இருக்கு அப்படின்னா, அது இப்படியே இழுத்தா என்ன ஆகும்? டைட் ஆகும். அதே மாதிரி அது கீழ போச்சுன்னா, நாம கீழ போயிட்டோம்னா, அந்த நாட்ட இப்படி பிடிச்சு இழுக்கிறது என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து ரொம்ப வெயிட் ஆகும். ஆனா இதுவே நாம கொஞ்சம் இப்படி மேல போறோம் அப்படின்னா, அது என்ன ஆகும்? இந்த இது வந்து லூஸ் ஆகும். லூஸ் ஆகும்போது இந்த கனெக்ஷன் லூஸ் ஆகும்போது, இங்கேயும் கொஞ்சம் இப்படி வந்து நம்மளால ஈஸியா அந்த ஒரு முடிச்ச வந்து அவிழ்க்க முடியும். சோ இதுதான் வந்து அவங்க சொல்றாங்க. நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ஓன் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்ல நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். சில சமயம் அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கூட எப்பவுமே நம்ம மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிற மாரி சூழ்நிலையும் வரும். அங்கதான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எங்க நம்ம ப்ரொடெஸ்ட் காமிக்கணுமோ அது கிளியரா காமிக்கணும். எங்க நம்ம சைடு மிஸ்டேக் இருக்கோ ஜென்யூனா நம்ம அத அக்செப்ட் பண்ணி, ஓன் பண்ணி, நாம அத வந்து திருத்திக்கணும். அதுல நம்ம என்ன கத்துக்கணுமோ அத கத்துக்கிட்டு நம்ம அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும். சோ இதனாலயும் அந்த கார்மிக் அக்கவுண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ லாஸ்ட் 2 பாயிண்ட் இருக்கு. ஆ இந்த பாயிண்ட் என்னன்னா ஃபர்கிவ். இது ஃபர்கிவ்னஸ் பத்தி நம்ம நெறைய பேசியிருப்போம். இது எதுக்காக ஃபர்கிவ் பண்ணணும்? ஏன் ஃபர்கிவ் பண்ணணும்? அப்படின்னா, நெறைய நம்ம பார்த்தது வந்து ஃபர்கிவ்னஸ் வந்து மத்தவங்களுக்காக இல்ல. நம்மளுக்காக தான். ஆ நம்மளோட நம்மளோட பீயிங்ல அது ஒரு ஒரு இதுவா இல்லாம, நாம எப்பவுமே அடுத்தவங்க பண்ண தப்புக்கு அவங்கள வந்து மன்னிக்காம, நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஹெவினஸ்ஸ நம்ம கேரி பண்ணிக்கிட்டு போறது. ஆ இதனால வந்து என்ன ஆகும்? நம்மளோட நிம்மதி தான் குலையும். நம்மளோட பீஸ் தான் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சோ அத வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ, அத அப்படியே ஏத்துக்கிட்டு, நம்ம அப்படியே அந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆயி வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சோ இது வந்து என்ன நம்ம கம்பேஷனேட்டா இருந்தா, இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். சோ இது ஃபர்கிவ்னஸ்னா என்ன பண்ணணும்? ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டே இருந்தா நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னா, அப்படி கிடையாது. அதனால வர நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ நாம உள்வாங்காம, அந்த அவுட்டர் ரியாலிட்டி வந்து நம்மளோட இன்னர் பீஸ், இன்னர் ஸ்டெபிலிட்டிய டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபர்கிவ்னஸ். நீ என்ன வேணா பண்ணிட்டே இரு. நீ எவ்ளோ பண்ணாலும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் உனக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் குடுக்குற மாதிரின்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க அதுலருந்து டிட்டாச் ஆயிட்டீங்கன்னா, யூ ஆர் நாட் கன்சியூம்ட் பை தட். இனிமே எந்த ஒரு காரணத்தினாலயும், எந்த ஒரு தருணத்திலயும் அடுத்தவங்களால நான் ஆட்கொள்ளப்பட முடியாதுங்கிற ஒரு பிளேஸ்ல நான் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கட் ஆயிடும். அந்த அந்த நம்மள யூஸ் பண்ணிக்கிறவங்களாலயும் பண்ண முடியாது. அங்க கீ வந்து நாம தான். சோ அதனால இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அத ஃபர்கிவ் பண்ணி, சரி ஓகே
எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருக்குள்ளயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் வந்து அந்த ஒரு பாஸ்ட் சோல் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அவங்கவுங்க இப்படி இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா இப்படி இப்படி ஒரு காரணம் இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சோ 3 காரணம். நம்மளுக்கு ஒருத்தங்க ஒண்ணு குடுக்கலன்னா அவங்க கிட்ட அது இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு, அவங்களோட இருப்பு நிலை அதுதான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒண்ணு குடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அது நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு எது நிராகரிக்கப்பட்டதோ அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க கிட்ட என்ன இல்லையோ அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன புரியலையோ புரிதல் இல்லாத ஒன்னா அவங்க நடந்துக்க முடியாது. சோ இந்த 3 காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கார்பரேட் ஆயிடும். நாம அதை வந்து ஏதோ ஒரு தனி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பிராக்டிஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. எந்த உறவா இருந்தாலும் அவங்க நம்மளோட நம்ம லைஃப்குள்ள வந்துட்டாங்க அப்படின்றப்போ ஆஸ் இட் இஸ் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி ஏத்துக்கிறது நல்லதுதான். ஆனா சில விஷயங்கள் வந்து அப்படி விட முடியாது. ஏன்னா அது அப்படி விட விட என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கார்டியலா இருக்காது. சோ எப்படி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை கார்டியல் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பேஷன், ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து கரெக்டா வரும். நாம அவங்கள நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியற பட்சத்துல நாம அதுக்கான அக்செப்டன்ஸ் அங்க கொடுக்காம கரெக்டான ஒரு அப்ரோச் அங்க செயல்படுத்தும் போது அந்த ஆப்போனன்ட்க்கு வந்து தெரிஞ்சிரும், ஓகே இவங்கள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது, இவங்க வந்து தெளிவா இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம கிட்ட அந்த ஒரு கேம் வந்து விளையாட மாட்டாங்க. நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ தான் மன்னிச்சிடுறல்ல, நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ தான் அக்செப்டன்ஸ் என்னை ஏத்துப்பல்ல அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது. சோ நம்மளோட தெளிவு வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்னர் ஸ்டெபிலிட்டி, இன்னர் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எப்பவுமே ஒரு கர்மா வந்து க்ளோஸ் ஆகணும்னா ஏதோ ஒண்ணு அங்க நெகட்டிவா இருக்கிறத நம்ம பாசிட்டிவா மாத்தும் போது அந்த கர்மா வந்து மாறிடும். இதுதான் வந்து அந்த ஹோல் கர்மாவோட தியரி. ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து பியூர் பாசிட்டிவிட்டி. அந்த அந்த வைப்ரேஷன்ல ரைஸ் ஆகும்போது அந்த நாட் வந்து லூசன் ஆகி ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. அத அணுகிறதுக்கு நம்மளுக்கு சுலபமா இருக்கும். சோ லாஸ்ட் பாயிண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாத்தையும் விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இது என்ன டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்? ஏன் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா கர்மா நம்மளுக்கு திரும்பி வந்திருக்கு. சோ அந்த ஸ்பாட்லைட் வந்து நம்ம மேலதான் இருக்கு. கர்மா ரிட்டர்ன் ஆகுது. நாம எந்த பிறவில என்ன பண்ணோம், எப்படி எப்படிலாம் நம்மளோட சோல் ரெக்கார்டிங் எந்த ஷேப்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த எனர்ஜி. ஆனா அப்படி ஆகி வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இது இப்படி இருக்கு. சோ அந்த ஸ்பாட்லைட் வந்து நம்ம மேலதான் இருக்கு. அப்போ மக்கள் வந்து பீப்புள் வந்து நம்மள சீட் பண்ணலாம், ஹர்ட் பண்ணலாம், நம்மள யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு துரோகம் பண்ணலாம், நம்மள விட்டுடலாம், கிவ் அப் பண்ணிடலாம், துண்டிச்சிடலாம், எது வேணா நடக்கும், நிராகரிக்கலாம், எது வேணா நடக்கும். இது எல்லாமே நடக்கும். இது எல்லாம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா நான் எப்படி என்னோட இருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க என்னுடைய ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து என்னுடைய தன்மை, அந்த என்னுடைய நிலைமை வந்து அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இருக்கிறத வச்சுதான் இது எல்லாமே வந்து என்னால ஃபேஸ் பண்ண முடியும். நான் அங்க சரியா இல்ல அப்படின்னா இதெல்லாம் என்ன வந்து உருக்குலைச்சிடும். அதுக்கு நம்ம வழிவகுக்க கூடாது. சோ அதனால நாம வந்து நம்மள பாத்துக்கணும். இதுல வந்து இந்த ஹர்ட், கிவ் அப், இந்த நம்மள நிராகரிச்சுட்டு போறது, ரிஜெக்ஷனு, சீட் பண்றது, துரோகம், இது எல்லாமே நம்ம திருப்பி நம்மளுக்கு நடக்குது. ஆனா அதை திருப்பி யோசிச்சு அந்த மொமெண்ட்டை வந்து ரீலீவ் பண்ண ஒரு விஷயத்த நினைச்சு நான் ஃபீல் பண்ணும்போது அந்த நடந்த மொமெண்ட்டை நான் திருப்பியும் இப்ப கூப்பிட்டுட்டு வந்து திருப்பியும் நான் அதை வாழறேன். அப்படி பண்ண என்ன ஆகும்னா நான் வந்து என்னுடைய கண்ணியத்தை நானே வந்து திருடுற மாதிரி. அதாவது என்னோட இன்னர் ஸ்டெபிலிட்டி, இன்னர் பீஸ்னால
எனக்கு நடக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில வர சவால்களை ஒரு கண்ணியத்தோட நான் ஃபேஸ் பண்றேன். அந்த கண்ணியம் வந்து அங்க சூறையாடப்படுது. எப்படி? நான் இந்த பழசெல்லாம் நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் அவமானங்கள், துரோகங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து நான் அத நினைச்சு பண்றதுனால, என்னைய நானே வந்து ரொம்ப வந்து படுத்திக்கிறேன். படுத்திக்கும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உள்ள இருக்கிற அந்த ஒரு அமைதி, அந்த நிலைத்தன்மை வந்து தொந்தரவு படுத்தப்படுது, டிஸ்டர்ப் ஆகுது. சோ அப்ப என்ன ஆகும்? எப்போ இன்னர் ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகுதோ எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அதாவது திருப்பி திருப்பி நான் இதே தானே யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும்? எனக்கு அதுவே வந்து அதுல இருந்தே நான் திருப்பி திருப்பியும் என்னுடைய பிஹேவியர்லாம் அதுல இருந்து செயல்படுற மாதிரி ஆயிடும். சோ அதனால ஒரு கார்மிக் டெட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட இன்னர் ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ நம்மளோட இன்னர் பேலன்ஸ் தான் அது. நம்ம எப்பவுமே நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எனக்கு வர பிரச்சனை வந்து என்ன சவால் அந்த பிரச்சனை அப்படிதான் வரும். அந்த கர்மா, ஹெவி கர்மா இருக்கு, அந்த உறவு முறையில அப்படி இருக்குன்னா அவங்க நம்மளோட இன்னர் ஸ்டெபிலிட்டியை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் அந்த பிரச்சனையும் இருக்கும், அந்த ஆளுங்களும் இருப்பாங்க. அட்மோஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்மள உருக்குலையே வைப்பாங்க. அவங்களோட ரோலே அதுதான். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, லைஃப குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, என்னைய குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. சோ அப்ப இது மூணுமே பிரயோஜனம் இல்லைன்னா அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய அமைதியை தேடிதான் நான் போகணும். எப்ப அமைதி வரும்? எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்தாதான் எனக்கு அமைதி வரும். அந்த புரிதல் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதனால என் வாழ்க்கை இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது. யார கேட்டா தெரியும்? யார கேட்டாலும் தெரியாது. அப்ப என்னைய நானே கேட்டுட்டு நான் உட்கார்றேன். அப்ப தெரிய வரும். அப்ப தெரிய வரும்போது என்ன ஆகும்? எனக்குள்ளே இருந்து புரிதல் மலரும் போது அந்த புரிதல் மூலியமா வர அமைதினால எனக்கு வந்து மத்த விஷயங்கள்லாம் விளங்கும். எது என் வாழ்க்கை எப்படி இருக்கோ நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இவ்வளவு நாளா நான் தியானம் பண்றேன், இப்ப என்னால எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் இதெல்லாம் தான். சோ இந்த டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு இருக்கு இல்லையா, இதுல வந்து பிரதானமா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட பார்த்து நம்ம இந்த செஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஒரு உறவை அதுதான் நம்மளோட உலகம்னு வச்சு நம்ம வச்சுக்க கூடாது. டோன்ட் மேக் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் யுவர் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றாங்க. அதுதான் எனக்கு எல்லாம், அவங்கதான் எனக்கு எல்லாம், இந்த உறவு தான் என் வாழ்க்கையில வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம். சோ இதுல இருந்து நாம வந்து டிட்டாச்சா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கொஞ்சமா எக்ஸ்பெக்ட் லிட்டில், கொஞ்சமா எதிர்பாருங்க. ஆனா எதுவுமே நத்திங் இன் ரிட்டர்ன், எதுவுமே நம்மளுக்கு வராதுங்கிறதும் நம்ம வந்து தெளிவா இருக்கணும். இது கார்மிக் ரிலேஷன்ஷிப். நாம வந்து எதிர்பார்க்கறது, நாம எப்படி நடந்துக்கிறோமோ, என்ன கொடுக்குறோமோ அதையே திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது மகா முட்டாள்தனம். அவங்கவுங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்க கிட்ட என்ன இருக்கோ, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். அவங்க கிட்ட இல்லாததை அவங்க கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க நடந்துக்க முடியாது. அவங்களுக்கு புரியாத மாதிரி அவங்க செயல்பட முடியாது. சோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் இந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், மேனிபுலேட்டிவா இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு வாழக்கூடாது. நாம வந்து அந்த இன்னர் ஸ்டெபிலிட்டியை லூஸ் பண்ணாம, அவங்களோட அபியூசிவ்னஸ் நம்மள வந்து உள்ள தாக்காம, அதனால வர நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நம்ம கேரி பண்ணாம, வரும், எல்லாமே வரும். ஆனா அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோங்கிறது தான் கீ. எதுவுமே இல்லாம இருக்கிறது வந்து விஷயம் கிடையாது. எல்லா சேலஞ்சஸும் வரும். அந்த சேலஞ்சஸ்ல இருந்துகிட்டு நாம அதை எப்படி எதிர்நோக்குறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கண்ணியமா நம்மளோட ப்ரொடெஸ்ட வந்து அங்க சொல்லணும். அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இருந்ததுன்னா, கிளியரா நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா, இதெல்லாம் என்னால பண்ண முடியும், இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறது கிளியர் கம்யூனிகேஷன் நம்ம கிட்டே இருந்து வரணும். அந்த ஃபர்ம்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் அந்த இன்னர் ஸ்டெபிலிட்டி. அந்த இதுதான் எல்லாத்தையும், எல்லா ஷிட்டையும் நான் ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது வந்து கிளியரா நம்ம சொல்லணும். நம்மளோட கிளாரிட்டி அவங்களோட அந்த ஒரு கன்ஃபியூஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்ற இதுல இருக்காங்க இல்லையா? சோ நம்மளோட கிளாரிட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களால நம்மளுக்கு வந்து எந்த தொல்லையும் கொடுக்க முடியாது. இது வந்து அபியூசிவ் அண்ட் மேனிபுலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல.
ஒரு உறவுல நம்ம ஈடுபடும் போது நம்மள வந்து நாம அந்த ஒரு அது என்ன சொல்றது உள்ளார்ந்து பார்க்கணும். நம்மளோட இன்னர் அந்த ஒரு இன்குவிஸ்டிவா இருக்கணும் உள்ளுக்குள்ள. நாம எப்படி ஃபீல் பண்றோம்? இவங்களோட பேசும்போது நான் வந்து எப்படி இருக்கேன்? என்னையே தொலைச்சிடுறேனா? எனக்குள்ள பயம் வருதா? இல்ல எனக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? இல்ல என்னால இவங்க தான் உலகம் அப்படின்னு நினைச்சு நான் மாறிடுறேனா? அப்படிங்கறது நான் எந்த நிலையில இருக்கேங்கிறத நான் பார்த்துக்கணும். இத பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் வந்து என்னுடைய அந்த அமைதிய எந்த காலத்திலயும் என்னோட இன்னர் பீஸ்க்கு விட்டு கொடுத்து நான் ஒரு உறவை காப்பாத்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம இன்னர் பீஸ குலைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க வந்து நாம தப்பு பண்றோம்னு அர்த்தம். அதுக்கேத்த மாதிரி நாம தான் அதை வந்து மாத்திக்கணும். லாஸ்ட் ஒரு பாயிண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்யணும், அவ்வளவுதான் கொடுக்கணும். மோஸ்டா நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால முடியலன்னா கூட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப தப்பு. என்னால இவ்வளவுதான் முடியும்னா என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஓவர் டூ பண்ணி 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 என்ன ஆகும்னா நான் ட்ரெயின் ஆயிடுவேன். எனக்குள்ளேயே ஒரு அந்த ஒரு இது வருது இல்லையா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு விரிசல் மாதிரி. என்னால முடியல, ஆனா முடியற மாதிரி காமிச்சுக்கிட்டு நான் பண்றேன். இதுதான் ஒரிஜினாலிட்டி, ஆனா இது ஃபேக். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது வந்து ஆப்போசிட் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்னா நம்ம எனர்ஜி மூலியமா. நம்ம சொல்ல வேண்டாம். அந்த கன்ஃபியூஷன் எனர்ஜி வந்து அவங்களுக்கும் ரீச் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நம்ம எவ்வளவுதான் நம்மளால முடியாத ஒண்ணு நம்ம செய்யும் போது நம்மளுக்கு பாராட்டுதல் அங்க கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நாம வந்து ஒரு தெளிவான மனநிலையில, தெளிவான இருப்பு நிலையில இருந்து நாம அதை செய்யல. நாம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்து நம்ம செய்யும் போது யாருக்கு செய்யறோமோ அவங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் ரீச் ஆகும். நம்ம செய்யற செயலும் அங்க பூர்த்தி ஆகாது. அதனால நம்மளுக்கு வந்து அந்த தேவை வந்து நிறைவு பெறாது. நம்ம செய்யற செயலையும் வந்து பாராட்ட மாட்டாங்க. அவ்வளவு ஒன்றும் பெருசா அது வந்து தெரியாது. சோ எவ்வளவு செஞ்சாலும் நம்மள வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா நாம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். முடியலன்னா அவ்வளவு முடியல, அவ்வளவுதான். சோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம தெளிவா இருக்கணும். சோ இது எல்லாமே வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா எஸ்பெஷலி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கும், இந்த கடினமான பிராரப்தத்தை கடக்கிறதுன்றது இருந்தது இல்லையா, அதுல இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கீ விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கர்மால இருக்கிற ஒரு கடினமான பிராரப்தத்தை கடக்கிறது. சோ இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்க இதுல மைய புள்ளி யாருன்னா நாம தான். அந்த ஸ்பாட்லைட் வந்து நம்ம மேலதான் இருக்கு. சோ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஸ்பாட்லைட் நம்ம மேல இருக்கிறதுக்கு காரணம் நாம நம்மள பாக்கணுங்கிறதுக்கு தான். சோ அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளால வந்து அந்த சேலஞ்சஸை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். சோ இதுதான் மாஸ்டர்ஸ் நான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது. சோ இதோட இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா வந்து நிறைவு பெறுது. அடுத்தடுத்த வாரத்துல வந்து நாம மணி கர்மா, ஹெல்த் கர்மா, இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன கர்மா ஏற்படுது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சோ வாய்ப்பளித்த ஞானத்தமிழ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓவர் டு யூ மேம். ரொம்ப ரொம்ப டீப்பா சொன்ன பூர்ணிமா. அதாவது வந்து வாக்கிங் ஆன் த ரோப் ஒரு கயிற்று மேல நடக்கிற மாதிரி கிடையாது, ஒரு 4 கயிற்று மேல நடக்கிற மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக நடக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலியில் இருந்துகிட்டே இருக்கு. பட் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி கடந்து போகலைன்னா, பட் அப்போ அக்செப்ட் பண்ணுறப்போ கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட சென்டர் பாயிண்ட் இருக்கணும், நமக்குள்ள சைலன்ஸ் இருக்கணும், நமக்குள்ள பெயின் இருக்கக்கூடாது. பட் அந்த ஹேண்ட்லிங் கூட ரொம்ப அழகா இப்படி இருக்க அக்செப்ட் பண்ணுன்னு மட்டும் நீ ஜஸ்ட் சொல்லி விடல, பட் அகெயின் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமான இது. பிகாஸ் அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. வில் பிகம் அன் எம்பத், தே வில் பிகம் நார்சிசிஸ்ட். எம்பத் நார்சிசிஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னொரு another வெரி கிரேட் டாபிக். எவ்ரிபடி எல்லாருக்குமே அது தெரியணும். இருந்தது ஆல்வேஸ் கேர் பண்ணுறேன்னு சொல்லி டூ மச் ஆஃப் கேரிங் கொடுத்து நம்மளையும் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்களையும் ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்கள நம்ம டாமினேட் பண்ண விட்டுட்டு நம்ம தான் பெரிய ரோப் கொடுக்குறோம் யாரா இருந்தாலும் சொல்லிட்டு.
ஸோ அது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக இப்படி மட்டும் பண்ணுங்க, அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க உள்ள எப்படி அந்த நாட் வந்து லூஸ் ஆகுது, நாட் எப்படி டைட் ஆகுது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண புரியுமா. ரொம்ப தேங்க்ஸ். வடிவேல் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் அன்மியூட் பண்ணலாம். 1 மினிட். யாரும் அன்மியூட் பண்ணிட்டாங்களா? வடிமே ஹலோ, வடிவேல் பேசுங்க. கேக்குதாங்கக்கா? கேக்குதாங்க கேக்குது மேடம்? கேக்குது கேக்குது. சூப்பரா இருந்ததுங்க மேடம். நீங்க கண்டிப்பா இந்த கார்மிக்ஸ் ஃபுல்லா எடுத்தது ஒரு புக்கு போட்டீங்கன்னா எங்களுக்குலாம் மத்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸா இருக்கும். போட்டுடலாம் போட்டுடலாம். கண்டிப்பா இது ஒரு புக் புக்கு நிறைய பேர் படிக்க பண்ணியே மாட்டீங்க. ஆகணும். எனக்கு சூப்பரா சரி, இருந்துச்சு. எல்லாமே ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. புரியுற மாதிரி சொல்றாங்க. நிறைய புக்கை எடுத்து அதுல இருந்து கலந்து அதுல இருந்து எடுக்கும் போது சூப்பரா இருக்கு. எஸ். அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு பால் பால் வாக்குற மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப ஆனா ஈஸியா இது வந்து இல்லாதவங்களுக்கு கூட ஒரு புக் வாங்கி படிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். வடிவேல் hand raise வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்ல ஏதாவது நீங்க இதோட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ரொம்ப நாள் கேப் விட்டு இந்த கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம். அதனால சாட்ல நீங்களாம் போட்டுருக்கோம். மேம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பூர்ணிமா எக்ஸலண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக செஷன். நம்ம எல்லாரும் வந்து இது ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து தெரியாமையே இதுக்குள்ளேயே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஐ திங்க் ஸ்லோலி ஒன்றுனா ஒன்றுனா அக்செப்டன்ஸ் வந்துடும். அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போக மாட்டோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போகலைன்னா நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கம்பேஷன் வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பிடிக்கிறது தான் வந்து சேலஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ எக்ஸலண்ட்டாக ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் அவங்க பழையபடியே இருப்பாங்க அப்படின்னு நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்க எல்லாமே கொஞ்சமாவது ட்ராப் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ட்ராப் பண்ணுவோம். எல்லாமே சரி அவங்களாவே பார்க்கறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்போம்ல, அது அது வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும். அது நான் உணர்ந்திருக்கேன். அந்த சேஞ்சை வந்து நான் உணர்ந்திருக்கேன். அப்போ வந்து அது ஒரு நமக்கு ஆக்சுவலாக ஃப்ரீடம். அவங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களாவே விடுறச்சே நமக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம். பெரிய ஃப்ரீடம். மென்டலாக வந்து ஒரு பெரிய வீடே மண்டைக்குள்ள காலியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். விட்னஸ் கான்சியஸ்ல பார்க்கணும். ஆ நம்ம எப்பவோ பண்ண கர்மா, நான்லாம் எப்படி பார்க்குறேன், எப்பவோ பண்ண கர்மா இன்னைக்கு வருது. ஓகே, இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்க்குறேன். பூமராங் மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இன்னைக்கு 100 வார்த்தை நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஈட்டியா அம்பா வந்துட்டு இருக்கு, நம்மளை காயப்படுத்துற மாதிரி வருது. அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நான் அப்படி பார்க்க விட்னஸ் கான்சியஸ்ல போறது. நம்ம எப்படி பூர்ணிமா ஒரு ரொம்ப பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க வந்து நெகட்டிவா பார்க்கறது. நெகட்டிவா பார்க்கும்போது அவங்க சொல்ற வேர்ட்ஸ் நமக்கு இன்னும் ஹர்ட்டிங்கா இருக்கும். அதை வச்சு நம்ம இரிட்டேட் ஆகுறோம். நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம். நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் போகுது. ஸோ இட்ஸ் செயின் ஃபேக்டர் மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா? கண்டினியூட்டியா வந்துட்டு இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் அதை ஸ்டாப் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா. இட் இஸ் ஐ ஓப்பனிங் தேங்க்யூ. ஃபார் தேங்க்யூ. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.